விழுப்புரம் விழுப்புரம் சொத்து சம்பந்தமாக பிரச்சனை பண்ணி வந்தவங்க. உங்களுக்கும் சொத்து சம்பந்தமாக பிரச்சனை இருக்கா? ஷபாஷ். உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தாய் வழியை சார்ந்த உறவும் தந்தை வழி உறவும் மிக பகையானது. இந்த பகைக்கு காரணம் மண்ணும் மனையும் ஒரு காரணம். இடைப்பட்ட காலத்தில் பேச்சுவார்த்தை நீதிமன்றம் சென்றதனால் ஓர் உயிர் போனது. இப்ப அந்த சொத்துல எனக்கு உரிமை உண்டா கிடையாதா? அதுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு உன்னுடைய கேள்வி. அந்த சொத்துல ஒரு பகுதி உனக்கு கிடைக்கும். அது நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்குமா, பேச்சுவார்த்தையில் கிடைக்குமா? இப்போ பேசுறதுக்கு எவன் இருக்கா அந்த சொத்துல? கால் வந்துட்டு வரலாம். அந்த கேஸுக்கு செலவழிக்க வேண்டியதை நீ பாதி ஏற்றுக்கிடுவனா உனக்கு பாதி சொத்து கிடைக்கும். அவங்க ஏற்றுக்கிடுவதா இருந்தால் உனக்கு ஒரு பகுதி மட்டும்தான் கிடைக்கும். என்ன வேணும்? இந்த அப்படி ஒரு சேர் உனக்கு வாங்கி தரேன். வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். காது கேட்காது. போயிட்டு வா. அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். ஹரி ஓம் நாராயண நாராயண. திருமால் நாராயணர் எங்க இருக்கிறார்? பக்கத்தில் பெருமாள் கோயிலாம் இருக்கா? கால் வெங்கடாஜலபதிக்கு காணிக்கையெல்லாம் எங்க இருக்கு? எடுத்து வச்சுருக்கீங்களா? இந்த வருஷத்தில் வெங்கடாஜலபதியை பார்த்து வந்தாச்சா? என்னைக்கு போனோம்? உட்கார். என்ன வேணும் உனக்கு? இதனால் போலீஸ் வழக்குலேருந்து சக்கலம் வந்துடுச்சு. இதில் தேவையில்லாமல் போராடி ஒருவருக்கு உடல்நிலைகளில் பாதிப்பும் ஏற்பட்டது. அதனால் இந்த சொத்தில் ஒரு உரிமை உனக்கு உண்டு. வரக்கூடிய சித்திரை மாதத்துக்குள்ளே அது வெற்றி கிடைக்கும். ஒரு பிள்ளை ஹையஸ்டாக இருப்பான், இன்னொரு பிள்ளை கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளால் குடும்பத்தை பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பொம்பளை காரணமாக இருப்பான். அதை மாற்றி எல்லாத்தையும் வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா கால் வந்துட்டோம். கருமசாமிக்கு ஆய் அவ்வளோதான். இன்னொரு அண்ணே வணக்கம். சோமா இருக்கலாண்ணே? இருக்காளா? நான் கருப்புசாமி இங்கே இருக்கேன். ஓ அப்படி பேர் வச்சுருக்கேன். கால் வந்துட்டுவாங்க. கருப்புசாமி வேற முனீஸ்வரம் வேறு எனக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். தெரியுமா? ஆடு கோடி வெட்டினா அது கருப்புசாமி பேர். உங்களுக்கு 2.25 ஆண்டுகளாக வீட்டில் தொழிலும் சரியில்லாமல் மன ஒற்றுமை சரியில்லாத உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டுச்சு. செய்வன கோளாறுகள் காரணமாக இருக்குமோன்னு சொல்லி நிறைய மனவேதனை. இதனால் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் கிடைக்கணும். தொழிலும் நல்லா அமைச்சு தரணும். வேறு என்ன வேணும்? இந்த அவன் குடும்பத்தை ஒன்று சேர்த்தாச்சு. வெற்றியை உருவாக்கித்தாரு. நல்லா 3 முறை என்னை பாரு. கோயம்புத்தூர் கொடுத்து தலைங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஐயா கருமசாமி, நான் நடத்துகிற ரியல் எஸ்டேட் தொழில. ரியல் எஸ்டேட் யார்ப்பா? கிரேட் ரியல் எஸ்டேட். என்னுடைய தொழிலை வளமாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. பாப்பா என்ன தொழில் தான் தம்பி? கால் சொல்லலாம். மண்மனை சம்பந்தமான தொழில் பார்ப்பவர் யார்? வாங்க.
உன்னுடைய இடத்துக்குள்ளே போய் பார்த்தேன். குடியிருப்பது ஒரு இடம், தொழில் நடத்துறது ஒரு இடம், பகுதி வேற. அந்த ஒரு பகுதியை போய் பார்த்தேன். செய்வினை சம்பந்தமான குறைபாடுகள் இல்லை. ஆனால் ஒரு தெய்வத்தின் சக்தி அங்கே வருது. அதனால் இதுவரை உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிற, ஓராண்டு காலமாக தொழிலில் மன வருத்தமும் சர்க்கனும் ஏற்பட்டிருக்கும். பணங்கள் நஷ்டமாகி தேவையில்லாத அலப்பறைகள் ஏற்பட்டிருக்கு. இவளை சீர்பணித்தார. வேற என்ன வேணும்? ஒரு பக்கத்து கை கண்ண முடு, இன்னும் ஒரு தரம் கண்ண முடுப்பா, இன்னும் ஒரு தரம் கால் ஒன்று வரலாம். வணக்கம் பல முறை சொன்னேன், சபையிலும் நின்றே. இந்த உடலுக்கு வாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. கழுத்திலிருந்து புஜம், ஒரு பக்கத்து இடுப்பு போன்ற இடங்கள் வலி வேதனைகளை கொடுக்கும். ஆமாம், மின்சாரம் பாய்வது போல விருன்னு சத்தம், அந்த இறைச்சலும் ஒரு மரமரப்பு தன்மையும் தோன்றும். அதை எங்கே வச்சு தந்தா போதுங்களா? கால்னு சொல்லலாம். என்ன வாப்பா, இந்தா வெட்டியாக்கி தரேன். 3 முறை என்னை பாரு. பௌர்ணமிக்கு வா. கர்மசாமிக்கு மண்மனை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? என்னப்பா அது? கால் வந்துட்டு வாங்க, கால் வந்துட்டு வாங்க. அடுத்து பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டது வந்தது யாரு? வாமா, முன்னால வாமா. என்னது இது கொடுங்க. டாக்கு இது என்னப்பா செய்யணும்? பழங்காலத்து எழுத்து தான். பணம் வாங்கியிருக்கீங்களா இதுக்கு? யார் வாங்கினது இதை கொடுத்து? கால் அனுப்புவாங்க. இது சம்பந்தமாக பணம் முறையாடப்பட்டிருக்குன்னு உத்தரவில் இருக்கு. ஆமாம், இதை உங்களுக்கு இப்போ உங்களுக்கு உரிமையாக்கி தந்தா போதுமா? இந்தா வெற்றியாக்கி தரேன். வரக்கூடிய பௌர்ணமிக்கு மோனாளி என்னை வந்து பார்க்கணும். ஜெயிச்சு தரேன். பக்கத்தில் வந்தான். இந்தாங்க வாமா, காலில் வந்துட்டாமா. கல்யாண சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? கோவை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் நின்றுக்காங்க. அப்படி நினைக்காங்க. கோயம்புத்தூர் எந்த இடமா உங்களுக்கு? பக்கத்தில் உட்காருங்க. அது என்ன உங்களுடைய ஊர் என்ன? ஒன்று மேலேருந்து இடது பக்கம் ஒரு சந்தியில் லெஃப்ட் சைடு போனால் தான் உங்கள் ஊர் வருது, உங்கள் கிராமம். என்ன ஒரு பக்கத்தில் நிறைய ஜவுளி ஸ்டோர்களாக நிறைய இருக்கும். கால் வந்துட்டாங்க. சிலை வருது. யார் இது? என்ன உன் பொம்பளை என்ன செய்யணும்? உன் பிள்ளைகிட்ட குற்றம் இருக்குன்னு நான் சொன்னா நீ ஒத்துக்கிடுவியா? ஒத்துக்கிடுவியா? அப்போ நீ நல்லா தான். கால் வந்து முருகா 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 வரலாம். உன் பிள்ளையுடைய லைஃப்பில் ஒரு ஓராண்டு காலங்களாக மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. பிரிஞ்சு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம் வருது. இவா பக்கத்தில் உள்ள பிடிவாத தன்மையே அவன் வெறுப்புக்கு காரணமாகும். அதனால் 2 மனதையும் ஒருங்கிணைஞ்சு வாழ வச்சுருந்தா போதுங்களா? இந்தா மனக்கோட்டம் இல்லாமல் கல்யாணம் முடிச்சதுக்கு இலக்கணம் தவறாமல் வாழ வைக்க விடலாம். கர்மசாமிக்கு வாப்பா. என்ன விஷயம்? வாலிபத்தில் காதலிக்க
சாதகத்தில் இடமும் இல்லை. யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? பொண்ணுக்கு. உட்காருங்க. உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்க மாட்டுக்காள, அப்படியே இருக்காள. பேசுனா ஒரு தரம் பதில் சொல்லுதா, ஒரு தரம் தலையத்தான் ஆட்டுதான். தெளிவான பதில் மனம் திறந்து வரமாட்டுக்கு. அப்போ அதனுடைய ரகசியம் என்னங்கிற விஷயம் உனக்கு தெரியணும். கால் ஒன்று. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? வாங்க முன்னால. அப்படி நினைக்கா. உன் பிள்ளையுடைய மனது பிரத்யாரால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குப்பா. அந்த மனநிலைகளை மாற்றி திருமணத்துக்கு சம்மதிச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? எஸ். இந்தா பௌர்ணமிக்கு மோனாடி என்னைய வந்து பார்ப்பா, ஜெயிச்சுட்டார வெற்றி ஆக்கிடுவோம். போயிட்டு வா. கால் வந்துட்டாப்பா. கூட பிறந்தவங்களுக்கும் எனக்கும் மன வருத்தம் நிறைய இருக்கு, குழப்பமா இருக்குன்னு யாரை கேட்டுருந்தாங்க? யார் யாது? அப்பா தம்பிகளா அண்ணன் தம்பிகளா? அண்ணன். இன்னொரு தடவை கால் வந்துட்டோமா? யார்டா அது? மின்சாரமா? சம்சாரம் யாருடைய சொத்து? அப்படியா? அது யார் வச்சிருக்கா? தேவையில்லாம பட்டா நம்பர்லாம் மாற்றி போட்டிருக்காங்களே. மாற்றி போட்டிருக்காங்க. உங்கள் பேரே இல்லை, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே. கால் வந்துட்டு வா. யார் 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 வரலாம்? வாப்பா. இது ஒரு வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டிருக்காருடா தம்பி. புரியுதா? உங்கள் இடத்த உங்களுக்கு சரியாக்கி உங்கள் உரிமையை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பாதை சம்மந்தமாக கொஞ்சம் ரொம்ப சிந்திக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த பாதையை கொடுக்கணும்னு சொன்னால் அவன் உங்கள் இடத்தையே வாங்கிக்கலாம்ங்கிற சிந்தனை அவன் உட்காந்துருக்கான். அதனால் ஒன்று நீ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓடணும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்த எங்களுக்கு தரணும். உனக்கு நான் பாதை கொடுக்க மாட்டேன், நீ எப்படி போகிறன்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். இதான் விஷயம். அதனால் உங்களுக்கு மாந்திரிகம் சொந்தமான குறைபாடுகள் நடந்து அடிக்கடி அந்த இடத்துல ஒவ்வொரு பொருளாக போட்டு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதை மாற்றி வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு மோனாள் என்னை எந்திப்பார். இந்தா நல்லா புண்ணியமடைவார். ஓடு வரும்போது சரக்கோட வாங்க, சரக்கோட. கால் வந்துட்டு வா. நீ வரம்னே அப்படி நின்னுங்க. ஆண்டி வாயா. என்னடா செய்யணும் போனக்கு? அண்ணன் என்ன? அண்ணனுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு என்ன பாக்கெட்டை உடைக்கிறீங்களா? எதுக்கு உடைக்கிறீ? வாங்க. காட்டு மனம் மீறு. அதுக்கு ஒரு பொம்பளை தாண்டா காரணம். போட்டு கொடுக்குறாங்க. மனநிலைகள் மாற்றப்பட்டு அடிக்கடி எதிரி போல தேவையில்லாத வார்த்தைகள் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. 3 வருஷ காலமாக உன்னுடைய தொழில் நல்லா இல்லை, உறுதியான தொழில்நிலைகளே இல்லை, வருமானங்கள்லாம் வேட்கை ஆகிப்போச்சு. அதனால் இப்போ வாழ்வதற்கு கூடிய ஒரு சில அஸ்திவாரங்கள் அசந்து போச்சே அப்படிங்கிற வேதனையில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த தொழில் நல்லாக்கி உனக்கு வளமாக வாழ தந்தால் போதுமா? கடன் படாமல் காப்பாற்றினா போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த லோன் கிடைச்சாச்சு, சந்தோஷமாரு. ஜெயிச்சு வா. ஓடு வட. கர்மசாமிக்கு திருத்தித்தான்னு கேட்டு வந்தது யாரு? என் பிள்ளைய திருத்தித்தான் அப்படின்னு கேட்டது. என்னம்மா பிள்ளைக்கு என்னவா? பிள்ளை பேர் என்ன? வேறு பையன் பேர்? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவாங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு 6 மாதமாக உன்னுடைய வியாபாரத்தில் உனக்கு ஒரு திருப்தி இல்லாத வேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி எதிர்பார்க்காம இந்த சரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு வேதனை உன் உள்ளத்தில் இருக்கு. அதில் கொஞ்சம் பண நஷ்டமும் மன வருத்தமும் இருக்கு. இதெல்லாம் தீர்த்து தந்தா போகும்ல. வேற என்ன வேணும்?
எத்தனை லட்சம்? கால் வந்துட்டுவாங்க. அதான் 2 ரூபா எடுத்துருக்கேன், 2 பேர். அப்போ வாப்பா. ஏய் இந்தா ஒரு 3 மாதத்தில் அந்த பணத்தை நான் வர வச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறான். போ கருப்புசாமிக்கு வாப்பா. எங்கே நிம்மதி அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோ இடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். பழைய பறவை போல ஒன்று வா. உருண்டுனாலும் பக்கத்தில் வந்திருக்கா, அதான் நல்லது. ஒவ்வொருத்தராக கால் விடணுமா? பையன் பேர் என்ன பேரு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? என்ன செய்யணுப்பா அவனுக்கு? கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? பழைய பறவை போல ஒன்று. முத ஒருத்தியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் மனசுல, அவள் போயிட்டா. இப்போ அவளை மாதிரியே இன்னொருத்தி வந்து சேர்ந்துருக்கா. அவளை இப்போ கையில் வச்சுட்டு மூக்கலாஞ்சல் விட்டு வாட்டுவான், டிங் 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 டிங்னு. அப்போ அவனை நம்ம திருத்தணும்னா, நீ என்னடா அப்பன், எனக்கு அவாதாண்டா என்ன, நீ காலில் விட்டு நீ உட்காரு, நீ உட்கார. ஏன் இப்போ அவன் திருந்தாமல் இருந்தால் உங்களுக்கு என்னவா? இருக்கட்டுமே, நல்ல அனுபவம் உள்ள பொம்பளை தானப்பா. சரி தப்புல. எங்கள் ஆசை வந்து கடை முடுங்க 2 வரும். கர்மதாமிக்கு மகனே மனம் திரும்புவாயாக. வா, அவன் உள்ளுணர்வை எனக்கு இந்தா அங்கேருந்து பிரித்து கொண்டு வர உன் பிள்ளைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லா பக்கத்தில் வா. இதனால் நாங்கள் வேலை செய்கிற பக்கமே தனித்தனியாக இருக்காங்க. பக்கத்தில் பக்கம் நான் ஒரு பக்கம். அவன் 2 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுதான், அவன் ஒத்துழைக்காமலாப்பா. அவன் உதவி தானே செய்யறான். சரி, அவனுக்கும் ஒத்துழைக்க முடியலன்னு தானே அவன் கூட ஒரு ஆளாக இருக்கான். சரி போங்க, உன் பிள்ளை வாங்கிட்டு வந்து சேரவாணி சந்தோஷமா இரு. போயிட்டு வா. கருப்புசாமிக்கு கணவன் மனைவி. கோயம்புத்தூர் வந்து தலைவன் தலைவி யார் வந்திருக்கா? கணவன் மனைவியா? குடும்பத்தில் யார் வந்திருக்கீங்களா? வாங்க. குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரும் உண்டுமா? குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யாரும் உண்டா? வாங்க. இது யாருப்பா? கோயம்புத்தூர். அவங்களுக்கு எந்த இடம்? வாங்க. எனக்கு அந்த விவகாரமே வேண்டாம். இப்போ நான் கோயம்புத்தூர் கூப்பிட்டு யாரும் இருக்கோ அவங்களுக்கு உத்தரவு. வாஹி வாஹி வாஹி. உடல்நிலை யாருக்கு சோர்மில்ல? என்ன செய்தேன்? ஆமாம். சரியா போச்சு. அது நீயா கற்பனை விட்டுனா அதுக்கு நான் மருந்து தர முடியாது அக்கா. சரியாயிடும். காலில் விட்டு வா. வா அண்ணா உட்காருங்க. வேற என்ன வேணும்? வாங்க. அக்கா கண்ணை மூடு பாப்பா. கண்ணாடி எடுத்து அண்ணன் கையில் கூட. என்னைய முடியல, இந்த அந்த விரல இப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கட்டும். ஐயா, அது என்ன விஷயம்? ஓஹோ ஓஹோ ஓஹோ. இடது பக்கம் பிடரிலிருந்து கீழே இறங்கி இடுப்பு பக்கத்தில் சுருண்டு நிற்கிறது மாதிரி அப்படி இழுக்குது, அப்படி தானே? சரானா, நீ ஒரு முறை கால் வந்துட்டு வா, சரியாகிடும். தைரியமாக இருக்கண்ணா, நல்லாயிடும். என்னடா போனு யார் வச்சுருக்கேன்? வேறு சேட்டக்கார பேலாம் உள்ள. இந்த தை மாதத்தில் அந்த அக்ரிமெண்ட்டை செட்டில் பண்ணி அமௌண்ட்டை தந்துடுறேன். வெற்றி ஆக்கிடுவோம். உனக்கு நோய் இல்லைன்னு ஆக்கியாச்சு. இந்தா எல்லாம் ஜெயிச்சு ஆனந்தமாக இருப்பேன். வெற்றி ஆகிடும்.
அப்படி இந்தாப்பா பணத்தை வாங்கி கட்டிடத்துக்கு நிதியை கொண்டு வாங்க. சந்தோஷமா இருங்க, போங்க. கால் வந்துட்டு வாடா தம்பி. வரலாம். அப்படியா? கவுண்டிங் எவ்வளோ இருக்கு? டெஸ்ட் பண்ணலையா? ஒரு 2 வருஷம் முன்னாடி பண்ணோம். சொல்லு, என்ன பண்ணீங்க? லைட்டாக கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 69 பாயிண்ட் இருந்துச்சு உனக்கு. கால் வந்துட்டு உன் இஷ்டம், அவ்வளோதானே. வரலாம், உட்கார். கண்ணுக்கு குலமேது இறை தம்பி, கொடை வள்ளலை போல அள்ளி கொடுக்கறதுக்கு மனசிற்கு செல்வம் இல்லையடா. ஆம்பளை பையன் பிறப்பான், என்ன பேர் வைக்கலாம்? என்ன இருப்பீங்க? சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு நீங்கள் தானே சொல்லணும். எவ்வளோ நேரம் யோசனை உள்ள அவ்வளோ நாள் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும். காமெடி சொல்லுக்கும். அப்போ யார் பேர் வைப்பீங்க? எந்த சாமி பேர்? முருக பேர் வைப்பியா? கால் வைப்பு துணக்கம் இல்லை பிள்ளைங்கப்பா. எடுத்தோட குழந்தை பிறந்த தட்டு நான் கருத்தாண்டு பேர் வைக்கேன் அப்படி சொல்ல முடிஞ்சுதா உங்களால்? முடியல. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா கருப்பசாமி கிருபையால உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். சரவண பிரியான்னு வை. வெற்றி உண்டு, சந்தோஷமா இருக்கா? இந்தா செல்வாக்காருங்க. கருப்பசாமிக்கு என்னது நோட்டு பத்திரங்கத்தெல்லாம் கிழிச்சு போட்டு கிடக்காங்க. வீட்டு பத்திரம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்திருக்காங்களே, யாருப்பா அது? வீடு இடம் பத்திரம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? எங்க இருக்கு உங்க பத்திரம்லாம்? எங்க இருக்கு? சரி, கால் வந்துட்டு வாங்க. உங்களுடைய பேரண்டி டாக்குமெண்ட்லாம் யாரோ கிழிச்சு போட்டிருக்காங்களே. அம்மா தாயி பராசக்தி நல்லா இருக்கியா? இந்த நீதிமன்றத்துக்கு கேட்ட நீ அடித்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்டா மகனே. அந்த உதவியை செய்தேன். கால் வந்துட்டு வா. ஊர் மாறி வந்திருக்கானா கேட்டு பார்ப்போமே. எந்த ஊருப்பா உனக்கு? வாப்பா. சொந்த ஊர் எது? சொந்த ஊர் நல்லமரம், கல்லுப்பட்டி. இருக்கிறது கோயம்புத்தூர். ஓஹோ, அதான் ஊர் மாறி வந்திருக்கான். உன் தெய்வமெல்லாம் கல்லுப்பட்டில் இருக்குது. நான் கருப்பசாமி உண்டு, சரியா? காளியாத்தா உண்டு, மாரியம்மன் கோயில் இருக்குது. உள்ளுக்கு நல்ல விவசாய இடங்கள்லாம் நிறைய கிடக்கு. எப்படி நீ கோயம்புத்தூர் கணக்கில் வந்த? கோயம்புத்தூரில் போய் நம்ம பழகிறேன். தம்பிகிட்ட விட்டுட்டு போயிட்டேன். காடு ஆதார் கார்டு யார்கிட்ட இருக்கு? ஆதார் கார்டு தம்பிகிட்ட இருக்கு. எந்த ஊர் லிஸ்ட்டில் வச்சுருக்க? என்னோடது கோயம்புத்தூரில் இருக்குது. தம்பியோடது பங்கு வாங்க பகிரல. என் கூட பிறந்த 4 பேர். ஒரு தம்பி ஒப்படைச்சிட்டு நாங்கள் 4 பேர் வெளியில் இருக்கோம். அதான் உத்தமனாக இருக்கால அந்த தம்பி. கால் வந்துட்டு வா. ஒரு கிணறு கிடந்துச்சு, அது என்னாச்சு? சரி வா. கிணத்துக்குள்ளே தண்ணி இல்லை, பாங்கலாக கிடக்கு. வா, பார்த்தியா எப்படி இருக்குன்னு? அந்த சொத்தை உனக்கு நீதியான முறையில் நான் வாங்கி தரேன்டா. உனக்கு கிடைச்சிரும். உருவாமல் காப்பாற்றுறேன். 3 முறை என்னை வந்து பார். இந்தா சரி, நல்லா இருக்கும், சந்தோஷமா இருப்போம். கருப்பசாமிக்கு பெங்களூர் 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 கூப்பிடுவோம். இப்போ என்ன நாளைக்கும் உத்தரவு இருக்கலாம். நம்ம போயிருந்தானே. ஏண்டா கவலைப்படுது? பெங்களூரா? மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமாங்க. சங்கார நிஜம் என்ன சங்கே முழங்கு கலம் சொல்லலாம். நல்ல காலில் விடலை, நல்ல காலில் விடலை.
ஏற்றுக்கிட முடியாது, ஏற்றுக்கிட முடியாது. வரலாம். உன்னுடைய எல்லைக்கு போகிற வழியில் ஒரு அம்மன் கோயிலும் எட்டி நின்று பார்த்தால் ஒரு சிவன் கோயிலும் இருக்கா? உங்கள் வீட்டு எல்லையிலிருந்து தாண்டி போனோன்னே சடை விரித்த முனியாண்டி சாமி இருக்கார். கால் வந்துடுவோம். மங்களம் பொங்கிடும். இடையில தங்க நகையெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? நகையெல்லாம் சரியா இருக்கா? உடனே ஓயாம தேடிட்டு வந்திய, கிடைச்சிருதா? கால் வந்துடுவோம். ஏய் ரொம்ப பெரிய ஆளு, சரி பார்த்துருவோம், வரட்டும், என்னன்னு கேட்போம், வரட்டும். என்னடா சத்தம், அமைதியாக இருக்கு சொல்லிட்டா எல்லாத்தையும். அப்படியே அப்படியே என்ன வேணுமா உனக்கு? உன் பிள்ளைக்கு மங்களம் பங்கிடு நேரம் வந்தாச்சே, தெரியுமா உனக்கு? பங்குனி மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடந்துடும், ஐஸ்வர்யமாக நடக்கும். அவனே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தா நீ ஒத்துக்கிடுவியா? அவன் நிம்மதியாக ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வருவான். ஆனால் அந்த குடும்பத்தோட ஒத்து தான் அந்த கல்யாணம் நடக்கும், தகராறோடு நடக்காது, வெற்றிகரமான மனமாக இருக்கும். கால் நுட்டுவான். பெரியோர்கள் சம்மதம் இல்லாமல் எந்த தப்பும் செய்ய மாட்டான், நல்லா புரிஞ்சுக்கா. உத்தமமான மகன், நல்லவன், சரியா? ஆனால் அவனுக்கு நாகம் சம்பந்தமான தோஷம் இருக்கு, காலில் ஒரு சக்கரம் இருக்கு. அதனால் பிள்ளை இப்போ ஒரு இடத்துல நிற்காம ஊர்வலம் வர்றது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும், வருதா? சரி பண்ணித்தாரேன். ஏற்கனவே நாகதோஷத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிய, அதுக்கெல்லாம் போய் நம்பலாமல் பண்ணிட்டிய. அப்படி இருந்தும் கரியலையே சாமி சொல்லுதியா? பக்கத்தில் உன் பிள்ளைக்கு வெற்றிகரம் அடைத்தாரேன், பௌர்ணமி அன்னைக்கு வந்து சார். ஆமாம், ஃபோட்டோ எடுத்து கொண்டு வா, அசத்துரும் ஓடி பௌர்ணமி கோடியா. அடுத்து கர்மசாமி கல்யாண சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க வாங்க, வண்டி தாங்க ஐயா. உட்காரலாம். உன் பையனை போய் நான் பார்த்தேன், மனம் நிறைந்த ஒரு நிலை உடையவன் தான். இருந்தாலும் அப்பப்போ டென்ஷன் ஆகி கொஞ்சம் வார்த்தைகளை விடுறான். அவனுக்கு கல்யாணத்தை வரக்கூடிய சித்திரை மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்த்து கல்யாணத்தை சம்சம்னு நடத்தி தரப்பா. அதில் எந்த குறையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடக்கும். வேற என்ன வேணும்? அக்கா பிள்ளையை பெற்ற தகப்பனுடைய வழியில் முன்னோர்களில் வாதம் வந்து பாதிக்கப்பட்டது யாரு? நாங்கள் சொல்கிற கேட்க பார்த்து தெரியலையோ யாரு? உங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரருடைய முன்னோர்களில் வாதத்தால் பாதிக்கப்பட்டது யாரு? அந்த குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராத பிரச்சனைகள் உண்டு. அதில் சிற்சில பாவங்களால் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க 6 மாத காலம் அவகாசமாகும். கால் வந்துட்டு வா. மங்களம் பொங்கும், மங்களம் பொங்கும், மங்களம் பொங்கும். வரலாம் வரலாம் வரலாம். இந்தாப்பா, உன் பிள்ளை கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தியாச்சு, சந்தோஷமா இரு, நல்லா. ஹரிஓம் நாராயணா. புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். அடுத்த பைசே அதே பெங்களூர் இணையில் உடல்நிலை சரியில்லாதவங்களை காப்பாற்றி கொடுன்னு கேட்டு வந்தவங்க கால் வந்து சொல்லலாம். பெங்களூரை தவிர வேற யாரும் நிற்காதீங்க, பார்த்துக்காங்க. வேற யாரும் இருந்தால் அங்கே உள்ளே போய் சொல்லுங்க. வாமா. யாருக்குமா சுகம் இல்லை? எங்கள் அக்காவுக்கு சுகம் இல்லை. என்ன செய்யுது?
வீட்டில் தான் இருக்கிறேன். உடம்பு சரியில்லை. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி உட்கார பார்ப்போம்.